வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். நம்மளுடைய அனைத்து மக்களின் வேண்டுகோளாகவும் தேர்தல் அறிக்கை 10 ஈழத்தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அம்மக்களுக்குரிய அடையாள அட்டையை முழுமையாக இங்கு கொண்டு வந்து புதுப்பித்து கொள்ள ஆவணம் அளிக்கப்பட வேண்டும். நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முகவரியில் அவர்களுக்குரிய இலவசமான வீடு கட்டமைப்பு ஏற்படுத்தி தர வேண்டும். அவர்கள் இங்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் வாக்குரிமை பெறுவதற்குரிய சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். அவர்களுடைய தொழில் அமைப்பு வேலை வாய்ப்புகளை அமைத்து கொள்ள முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். தொழில் அமைப்பதற்குரிய கடனுதவி மற்றும் கூட்டமைப்பு தொழிலாக அரசாங்கம் ஏற்கப்பட வேண்டும். அவர்களுடைய சுதந்திரமாக நடமாடுவதற்குரிய பங்களிப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். இது அனைத்துமே நம்மளுடைய தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு இது பரிசீலனை செய்யப்பட வேண்டும். இது மக்களின் முதன்மை கோரிக்கையாக இங்கு நாம் வலியுறுத்துகின்றோம். இது அம்மக்களுக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு முதன்மையான கடமை. இன்றைக்கும் ஈழத்தமிழ் மக்கள் முகாமில் ஒரு கைதிகளாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அம்மக்களுக்குரிய ஒரு வேண்டுகோளாக இந்த பதிவு. ஜிடி நாயுடு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர் விழா சட்டமன்றத்தில் அருகில் முழுமையாக கொண்டு வரும் திட்டம். இது தினமும் நம்மளுடைய அனைத்து பள்ளி மாணவர் கல்லூரி மாணவர்களுக்குரிய பங்களிப்பாகவும் இளைய சமுதாயத்துக்காகவும் மட்டுமே. அரசு பள்ளி உணவு முறை மாற்றம், அரசு வழி விவசாய நிலங்களை பராமரித்து மற்றும் கால்நடைகளை பராமரித்து முழுமையாக அந்த வரக்கூடிய உணவு மற்றும் கால்நடையிலிருந்து வரக்கூடிய இறைச்சி மற்றும் பால் தயிர் போன்ற அனைத்துமே நம்மளுடைய அரசு வழியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு முழுமையாக கொண்டு போகும் திட்டம். இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூட முடியும். அதில் வரக்கூடிய செலவுகளை கண்டிப்பாக குறைக்க முடியும். தமிழ்நாடு உள்ளாட்சி தேர்தல் ரத்து செய்யப்பட வேண்டும். காவலர்கள் அப்துல் கலாம் ஐயா விருது ஒவ்வொரு ஆண்டும் முதல்வர் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு விழாவாக அவர் கையில் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். தமிழ்நாட்டு காவல் அதிகாரிகள் அனைவருக்குமே மடிக்கணினி, கணினி, தொலைபேசி, கைபேசி வழங்கும் திட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும். காவலர்களுக்கு மாதம் 4 நாட்கள் முழுமையான விடுமுறை அளிக்கும் திட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும். காவலர்கள் குடியிருப்பு முறைப்படுத்தும் திட்டம் தவணை முறை வீட்டுக்கடனாக குறைந்த வட்டியில் கொண்டு வரக்கூடிய திட்டமாக அமைத்து தரப்பட வேண்டும். இது அனைத்துமே ஒரு முழுமையான திட்டமாக கொண்டு வரும் பொழுது அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் காத்திருக்கின்றது. நெகிழி தடை பாதுகாப்பாளர் சட்டம் முழுமைப்படுத்த வேண்டும். 60 நாடுகளுக்கு மேலாக நாம் இறக்குமதி செய்து கொண்டிருக்கும் நெகிழி பிளாஸ்டிக் அனைத்துமே தடை செய்யப்பட வேண்டும். சுழற்சி முறை நெகிழி